ஒளித்து வைக்கப்படுகிற காலம் ரொம்ப முக்கியமான காலம். இந்த எலியாவை ஏன் 3 வருஷம் ஒளித்து வச்சார்னா, அவன் அக்கினியை இறக்க வேண்டிய நபர், அற்புதங்களை செய்ய வேண்டிய நபர். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சிலரை இந்த இடத்துல ஆண்டவர் ஒளித்து வைக்கிறார். இந்த ஒளித்து வைக்கிற காலத்துல நீங்க வெளிப்படையா சொன்னா ரொம்ப பேராசைப்படாதீங்க. என்ன பாஸ்டர், இதுதானே பாஸ்டர்? இல்ல, நீங்க ஒளித்து வைக்கப்படுகிற காலத்துல இருக்கிறது அப்படினால நீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஆசை, இந்த ஒளித்து வைக்கிற காலத்துக்குள் இருக்கிற உங்களுக்கு பேராசை. கர்த்தர் பயன்படுத்துகிற காலம் சீக்கிரமா வந்துகிட்டு இருக்கு. சில மந்திர தந்திரங்கள் அழியப்படுகிற காலம் வந்துகிட்டு இருக்கு. தேவ கரம் வெளிப்பட்டு மந்திரவாதிகள் இது கர்த்தருடைய விரல் என்று சொல்லுகிற காலம் வந்துகிட்டு இருக்கு. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுது. இப்ப பரியாசம் பண்ண நிறைய பேர் கர்த்தருடைய மகிமையை பார்க்க போறாங்க. இதுக்கு ஆண்டவர் சிலரை அந்த மறைவுக்குள் மறைக்கிறார். ஆனா சிலர் எலியாக்கள் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அவர்கள் கர்த்தருக்காய் நிற்க வேண்டியவர்கள். உலகத்துக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, வேற காரியத்துக்காக நிற்க வேண்டியவர்கள் அல்ல. கர்த்தருக்காய் நிற்க வேண்டியவர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியவர்கள், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர்கள். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் இருக்கு. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் அழைப்பு இருக்கு. நீங்க நிறைவேற்ற வேண்டிய சில வேலைகள் இருக்கு.